அபு அபு ஃபாதிங்கிறவர் கேட்குறாரு, அதாவது நீங்கள் சுவனத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸே கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் முஸ்லீம் நூலில் 312ஆம் ஹதீஸில் வரும் மிக உயர்ந்த தரமுடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சோனத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் கேட்க சொன்ன சோனமும் முஸ்லிமில் வரக்கூடிய சோனமும் இரண்டு ஒன்றா அல்லது வேறா அப்படின்னு, அதாவது நம்மளுக்கு என்ன கட்டளை இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதை வச்சு தான் அவர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸை கேளுங்கள். இது புகாரியில் வரக்கூடிய 2790வது ஹதீஸ்லையும், புகாரியில் 7423வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபைதா சால்தும், நீங்கள் சால்துமுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ, ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள். ஃபைன்னஹு அவ்சத்துல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்தில் மேலானது. நடுவில் உள்ள நடத்தையும் செய்யக்கூடாது. அவ்சத்துன்னா மேலானது. ஃபைன்னஹு அவ்சத்துல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்தில் மேலானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது புகாரில் 7423லையும் இருக்கிறது, 2790லையும் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் பிரகாரம் சொர்க்கத்தில் பல சொர்க்கம் இருக்கிறது. அதில் ஃபஸ்ட் குவாலிட்டியான சொர்க்கம் எதுன்னு கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இது இருக்கு. இவர் என்ன கேட்குறா, முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால் அதுக்கு இது முரண் மாதிரி இவர் கேட்குறார். முஸ்லீமில் என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால், மா அதுனா அகலில் ஜன்னத்தி மன்சிலத்தன், சொர்க்கத்தில் கடைசி தரஜாவில் உள்ளது எது அப்படின்னு மூசா நபி அல்லாட்ட கேட்குறாங்க. மூசா நபி அல்லாட்ட கேட்குறாங்களாம், சொர்க்கத்தில் கடைசி தரஜான்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, ஓ ரஜுலுன் எஜீவு பாதமா உதுகில் அகுல் ஜன்னத்தில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு கடைசியாக ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. இப்போ யுகாலுலு, அவருக்கு சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போப்பா, இப்போ எல்லாம் போயிடுவாங்க, இவன் தான் கடைசி நரகத்தில் கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வருவாங்கல்ல, அதில் லாஸ்ட்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு அந்த கடைசி தரஜா எதுன்னு கேட்குறாருல மூசா நபி, அதுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்குறான். கடைசி தரஜா எதுன்னு கேட்டால், இவனுக்கு கிடைக்கிறத அவன் கடைசி, இவனை தான் கடைசியாக கொண்டு வர்றாங்க. அவன்கிட்ட அல்லாஹ் சொல்லுவானா உதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போ. அப்போ அவன் சொல்லுவானா, ஐரப்பி இறைவா கைஃப ஓ கது நசலன் நாசும் மனாசிலகும் அகதாத்தியும், எல்லா மக்களும் போய் அவங்களுடைய இடங்கள்லாம் பிடிச்சி கொண்டார்கள், தேவையானதெல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போ நான் போய் என்னத்தை போய் எடுக்கிறது, எல்லாத்தையும் உள்ள ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துட்டிய, கடைசியாக அனுப்புகிற போனால் இடமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக இருக்க, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் கேட்பார். அதாவது அப்போ அல்லாஹ் சொல்லுவான், தருலா இங்கே கூணலக்க மிசுலு முல்கி மலிக்கின் மின் முழுக்கி துன்யா, உலகத்தில் ராஜாக்கள் இருப்பாங்கள்ல, உலகத்தில் மன்னர்கள் இருப்பாங்களே, இந்த மன்னர்கள் போன்ற ஒரு மன்னருடைய நிலைமை உனக்கு கிடைத்தால் உனக்கு திருப்தியா? நீ ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பா, ஒரு ராஜா எவ்வளோ பெரிய ஆளுகை வைத்து கொண்டிருப்பான், அந்த மாதிரி உனக்கு கிடைச்சா போதுமா அப்படின்னு கேட்டவொன்னே அவன் சொல்லுவானா, ரலீத்து ரப்பி, இறைவா நான் அதை பொருந்தி கொள்கிறேன் அப்படிமானா. அப்போ எல்லாம் சொல்லுவான், லக்க தாளிக்க, உனக்கு அது இருக்கிறது, உள்ளக்க போ, ஒன்றும் இல்லை நினைக்கிற, ஒரு ராஜாங்க நடத்துகிற அளவுக்கு உனக்கு இடம் இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரமில்லை ஓ மிசுலுஹு 4 முறை, அதாவது அது போல் இன்னொரு மடங்கு இன்னொரு ராஜாக்கள் ஆட்சி பண்ணுவாங்கல்ல, ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாடு, சவுதி மாதிரி நாட்டை ஆள் பண்ணுறான், அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரமுள்ள ஒரு இடத்த உனக்கு தரணும் போதுமான்னு கேட்டுவிட்டு அல்லாஹ் சரின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னு கேட்டால், அந்த இன்னொரு மடங்கு, இன்னும் 5 மடங்கு, 5ஆவது தடவை செல்வானா, ரலீத்து ரப்பி, இறைவா எனக்கு போதும் திருப்தி அடைஞ்சிட்டேன்னு அவன் சொல்லுவானா. அப்போ அல்லாஹ் என்ன செய்வானா, ஹாதா லக்க வாசுரத்து அம்சாலி, 5 மடங்கு கொடுத்துப்புட்டு 5 மடங்கு மட்டுமல்ல, இது மாதிரி இன்னொரு 10 மடங்கு எடுத்துக்க அப்படின்னு நல்லா சொல்லுவானா. வழக்க மஸ்தகத்து நப்சுக்க, உன்னை மனசு விரும்புனதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படி உள்ளது, தாயுனுக்க உன் கண் இன்புறும் விஷயங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்லுவானா. போய் கூட அந்த கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறவன் சொல்லுவானா, ரலீத்து ரப்பி, இறைவா நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. கால மூசா நபி கேட்குறாங்க, ரப்பி ஃபாலாஹு மன்சிலத்தன், சொர்க்கத்திலே மேலான தரஜா உள்ள கடைசியில் உள்ள கடைசி தரஜா எப்படி இருக்குன்னு பாருங்க. மூசா நபி இறைவன்கிட்ட கேட்குறாங்க, சொர்க்கத்தில் கடைசியாக போகிறானே அவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், கடைசியாக போகிறவனுக்கு ஒரு ராஜாங்கம் கிடைக்கும். ராஜாங்கம் இல்லை, 5 ராஜாங்கம் கிடைக்கும். 5 ராஜாங்கம் இல்லை, அது மாதிரி 10 மடங்கு 50 ராஜாங்கம்.
50 நாடு கிடைச்ச மாதிரி உனக்கு கடைசியாக போகிறவனுக்கு கிடைக்கும். இதுதான் ஆக மட்டமா. மூசா நபி கேட்குறாங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த கடைசியாக போகிறவனுக்கு இதான் கிடைக்கும். ஆனால் இதுதான் உள்ளதுல கடைசின்னா அப்போ என்னது, இதுக்கு கீழே கிடையாது சொர்க்கத்தில். ஆக கடைசின்னு சொல்கிறது பிரம்மாண்டமாக இருக்குது நமக்கு. அப்போ மூசா நபி கேட்பாரு, ரப்பி ஃபாலாஹு மன்சிலத்தன், அப்போ மேலே உள்ளவன் யார், ஆக டாப்பில் அந்தஸ்து உள்ளவன யாரை சொல்கிறது அப்படின்ற உடனே அப்போ அல்லாஹ் சொல்லுவோம், உலாயிக்க அல்லதீன அரத்து கரஸ்து கராமத்தகும் வேதி, அவர்களுடைய கண்ணியத்தை என் கையால் நான் நிலைநாட்டி இருக்கிறேன். ஓ ஹதம் தொலை, அதன் மீது நான் முத்திரையிட்டு வைத்திருக்கிறேன். ஃபலம் தர ஐனுன், அதை எந்த கண்ணும் பார்த்ததில்லை. உளம் தஸ்மா உதுனுன், எந்த காதும் அதை பற்றி செவி கேட்டது கிடையாது. உளம் எஃப்துர் அலா கல்வி பஷரின், எந்த ஒரு மனிதனுடைய கற்பனையிலும் தோன்றியதில்லை. அப்படியான ஒன்றை நான் வைத்திருக்கிறேன். அதான் மேல்தட்டு, மேல் தரஜா. என்னன்னு கேட்டால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாது, 10 மடங்கு 15 மடங்குலாம் ஒன்றுமே கிடையாது. மேலான தரஜா எதுன்னு கேட்டால் எந்த கண்ணும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எந்த காதும் கேட்டது கிடையாது, எந்த மனுஷனுடைய உள்ளத்திலும் அது ஒரு கற்பனையில் கூட தோன்றியது கிடையாது. அப்படியான ஒரு இடத்தை நான் தான் தரஜாவில் கூடியதுன்னு நல்லா சொல்லி முடிப்பான். அப்போ இதை வச்சு அவர் கேள்வி கேட்குறாரு. இப்போ தான் உங்களுக்கு கேள்வி வழங்கும். இந்த கேள்வி கேட்குற என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த உயர்ந்த தரஜான்னு சொல்கிறாங்களே, நம்ம இதை கேட்குறதா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்குறதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுங்கிறதுங்க சொர்க்கத்துக்கு பேர். சொர்க்கத்துக்கு ஒரு சொர்க்கத்துக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேரில் உள்ளதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லேயே பல தரஜாக்கள் இருக்கும். நபிமார்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போவாங்க, நல்லடியார்களும் போவாங்க. ரெண்டும் ஒரே மாதிரியாவே இருக்கு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுங்கிறது மற்ற ஜன்னத்தை விட மேலானது. அந்த ஒட்டுமொத்த ஜன்னத்துடைய தரஜாவில் அது மேம்பட்டதாக இருக்கும். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லேயே தரஜா ரொம்ப கூடின தரஜா எது, அதை எந்த கண்ணும் பார்த்துறாது, எந்த காதும் கேட்காத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஃபிர்தௌஸ் நீங்கள் கேட்டாலேயே இதெல்லாம் அடங்கிடும். ஃபிர்தௌஸ்லாம் எதுவும் இருக்க போகுது, இது இருக்க போது ஃபிர்தௌஸுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஃபிர்தௌஸில் பல படித்தரம் இருக்கும். சொர்க்கம்ங்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதில் பல படித்திரங்கள் இருக்கும். அதில் மேலான படித்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா எந்த சொல்ல இயலாதுன்னு அர்த்தம். அது வர்ணிக்கலாம் இயலாது. எந்த கண்ணு பார்த்ததில்லை, காதும் கேட்டதில்லை, மனசோட இப்படிலாம் இருக்கும்போது கற்பனைக்கு எட்டாத ஒரு தரஜா அதுங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் ஃபிர்தௌஸை கேட்டாலேயே இதுதான் கிடைச்சி போயிடும். அதில் என்ன செய்யலான்னு கேட்டால் இதையும் நீங்கள் சேர்த்து கேட்கலாம். இதுவும் ரசூலுல்லாஹ் தானே புகழ்ந்து சொல்கிறாங்க, யாழை நீ ஃபிர்தௌஸ்லையும் சேர்ப்பாயாக, ஃபிர்தௌஸ்லையே ரொம்ப உயர்ந்த தரஜான்னு ஒன்று வச்சுருக்கீங்கள, அதில் கொண்டு என்னை சேர்த்துருவாயாக. நீங்கள் ரெண்டும் இணைத்து கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். அது தப்பு கிடையாது.